Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. எவ்வளோ ட்விஸ்ட், மறுபடியும் இன்னொரு ட்விஸ்ட் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு காலையில 10:30க்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஆர்டரை ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அதாவது சர்டிபிகேட்டை கொடுங்க ஆர் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஆர்டரை, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமே இதுதான். கோர்ட்ல வந்து கேஸா போயிட்டு இருக்குது. அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் நாளைக்கு காலையில 10:30க்கு வர சான்ஸ் இருக்குது. பட் அது கூட நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதுக்கு மேலேயும் எலாங்கேட் ஆகலாம் ஆர் அப்பவே படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லா பெர்மிஷனும் கிடைக்கலாம். ஸோ என்ன நடக்குதுங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் பேக்ட்ராப்ல இருந்தே வர ஆரம்பிச்சிடுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்திக்கு வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தான் வந்து இப்போ ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர்ஸா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஏன்னா விடிஞ்சா 9th January நாளைக்கு காலையில விடிஞ்சா, இந்த வீடியோ நிறைய பேர் 9th January தான் பாப்பீங்க கரெக்டா? ஸோ அப்படி இருக்கிறப்போ விடிஞ்சா படம் ரிலீஸ். அப்படி இருக்கிறப்போ இங்க பாத்தீங்கன்னா கேவிஎன் வந்து ஒரு நாள் முன்னாடி ஒரு போஸ்ட் போடுறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் வித் ஹெவி ஹார்ட் தட் வி ஷேர் திஸ் அப்டேட் வித் அவர் வேல்யூட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ். உங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க இதை ஷேர் பண்றோம். January 9th அன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்னு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. பட் எங்களால தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால் படத்தை நாங்க போஸ்ட்போன் பண்றோம். இது எங்க கண்ட்ரோல்ல இல்ல. எங்க கண்ட்ரோல மீறின சில விஷயங்கள்னால. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு சர்டிபிகேட் வேணும். அந்த சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய போர்டு தர மாட்டேங்கிறாங்க. கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனா கோர்ட் வந்து அந்த கேஸை வந்து நாங்க நாளைக்கு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தள்ளி போய்கிட்டே இருக்குது. இந்த நிலைமையில நேத்திக்கு வந்து அவங்க போஸ்ட்ல இந்த மாதிரி எங்களால கண்ட்ரோல்லே இல்லாத விஷயங்கள்னால நாங்க வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி படத்தை வந்து எங்களால ரிலீஸ் பண்ண முடியல அப்படிங்கறத சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்றோம்ங்கிறதையும் அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. அது கூடவே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, we deeply understand the anticipation, excitement and emotion surrounding the film, and this decision has not been an easy one for any of us. The new release date will be announced at the earliest. இது எங்களுக்கு ஈஸியான டெசிஷன் கிடையாது. எங்களுக்கு புரியுது இதை சுத்தி எவ்வளவு இமோஷனலான ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸைட்டடா இருந்திருப்பாங்க. பட் வேற வழி இல்லாம நாங்க இதை நிறுத்துறோம். அது வரைக்கும் we humbly request, உங்க எல்லார்கிட்டயுமே வந்து கொஞ்சம் அமைதியவும் அன்பையும் நாங்க கேட்டுக்கிறோம். பட் உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் எங்களை வந்து பயங்கரமான ஸ்ட்ரென்த் கொடுத்து இந்த ஜனநாயகன் டீமே கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமான ஒரு போஸ்ட். எங்களால முடியலங்க, எங்களால கையை மீறின விஷயமா இருக்குது, இப்போதைக்கு எங்களால படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, நீங்க கொடுக்குற அன்புனாலையும் ஸ்ட்ரென்த்னாலையும் நாங்க ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜனநாயகன் டீம் ஒரு போஸ்ட் போட்டாங்க. அண்ட் இதை போஸ்ட் போட்டதுல இருந்தே பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இன்னைக்கு காலையில இருந்து 2 விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்னு, காங்கிரஸ் வந்து திடீர்னு இந்த ஜனநாயகன் படத்தோட சப்போர்ட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. தமிழ்நாட்டோட காங்கிரஸ் லீடர்ஸ். ஓகேவா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல காங்கிரஸும் டிஎம்கேவும் அலையன்ஸ்ல இருக்காங்க. அண்ட் அப்கோர்ஸ் இப்போ வந்து டிவிகேவும் டிஎம்கேவும் அகேன்ஸ்டா இருக்கிறதுனால டிஎம்கேவோட அலையன்ஸோட முக்கியமான பார்ட்னர் வந்து காங்கிரஸ். அவங்க தான் பார்ட்டியில செகண்ட் பிக்கஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். கரெக்டா? காங்கிரஸ் இந்தியா அலையன்ஸ்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆனா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எம்பிஸா இருக்கட்டும், எம்எல்ஏஸா இருக்கட்டும், ஏன் அங்க தமிழ்நாட்டோட மொத்த காங்கிரஸையும் ஓவர்வியூ பண்ணிட்டு இருக்கிற கிரீஷ் சண்டோக்கர் அப்படிங்கிறவருமே வந்து ரொம்ப வாலண்டியரா முன் வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து நீங்க சர்டிபிகேட் கொடுக்காம இருக்கிறது வேணும்னே பிஜேபி வந்து பண்ற ஒரு வேலைன்னு சொல்லிட்டு டிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கிற காங்கிரஸ் வந்து ஜனநாயகன் படத்துக்கு ரொம்ப பப்ளிக்கா இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு போஸ்ட், கிரீஷ் சந்தோக்கர் அவங்க தான் வந்து தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி காங்கிரஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவர் வந்து சொல்றதை நான் உங்ககிட்ட சொல்றேன். டியர் பிஎம்ஓ நரேந்திர மோடிஜி, பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ணி அவர் போடுறாரு. த கான்ட்ரவர்சி சரௌண்டிங் ஆக்டர் விஜய் ஜனநாயகன் படத்தை சுத்தி வந்து நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் போயிட்டு இருக்குது. இது வந்து முழுக்க அரசியல் பவர் வந்து தப்பா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல்ல எல்லாருக்கும் முன்பின் இருக்கலாம், பட் அதுக்காக வந்து ஒரு ஆர்டிஸ்டோட ஒர்க்கை வந்து தடுத்து நிறுத்துறதுங்கிறது வந்து அக்செப்டே பண்ண முடியாது. The people of Tamil Nadu will not tolerate censorship of cinemas for political gains. அரசியல் ஆதாயத்துக்காக சினிமால வந்து கை வைக்கிறத வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. We urge you to ensure that the art and entertainment are not used as pawns in political battles. கலையும் பொழுதுபோக்கும் வந்து அரசியல் போருக்காக வந்து ஒரு செஸ்ல சோல்ஜர் மாதிரி யூஸ் பண்ணாம இருக்கணும். அதை நீங்க பாத்துக்கணும். Vijay's film is facing delays due to your pressure on authorities, which is unfair to the producers and fans. Let's keep politics out of art and respect creative freedom. இந்த படத்துக்கு வந்து டிலே வந்து உங்களோட பிரஷர்னாலையும் அத்தாரிட்டிஸோட பிரஷர்னாலையும் ப்ரொடியூசர்ஸும் ஃபேன்ஸும் வந்து ரொம்ப அன்ஃபேரா ட்ரீட் பண்ணப்படுறாங்க. ஸோ அரசியலை வந்து கலையில இருந்து தள்ளி வச்சுக்கிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும், அதுதான் வந்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றாங்க. மோதுறதுனா பொலிட்டீஷியன் விஜய் கிட்ட மோதுங்க, ஆக்டர் விஜய் கிட்ட மோதாதீங்க. மோதணும்னா அரசியல்வாதி விஜய் கிட்ட மோதுங்க. ஏன் நடிகன்? ஏன்னா இப்போ வந்து அவங்க டிரான்சிஷன்ல இருக்காங்கல்ல. சோ அப்ப அந்த நடிகனா இருக்கிற விஜய் கிட்ட ஏன் மோதுறீங்க? உங்களோட அரசியல் வந்து தமிழ்நாட்டுல இனிமே ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு
காங்கிரஸ்ல இருந்து இந்த போஸ்டர் போட்டிருக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அவங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல நிறைய காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து இதை பப்ளிக்கா போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் டிவிகே காங்கிரஸ் அலையன்ஸ் நடக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கான்வர்சேஷனா வந்து நிறைய இடத்துல போய்கிட்டே இருக்குது. இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பிரச்சனை ஒண்ணு, ஆக்சுவலா தமிழ்நாட்டுல எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பெருசா சப்போர்ட் பண்ணல இந்த படத்துக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காங்கிரஸ் வந்து டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்து சப்போர்ட் பண்றாங்கிறது ஒரு பெரிய கான்வர்சேஷனா பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல போயிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம சினிமா சர்க்கிள்குள்ள பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஐ திங்க் இவங்க 2 பேர் வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஒன்னு ரவி மோகன், அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஹார்ட் புரோக்கன் அப்படின்னு போட்டுட்டு, மனசு உடஞ்சு போயிடுச்சு, ஆனா as a பிரதர் நாங்க எல்லாருமே உங்க கூட நின்னுட்டு இருக்கோம், மில்லியன்ஸ் ஆஃப் பிரதர்ஸ் உங்க கூட இருக்கோம், உங்களுக்கு வந்து ஒரு டேட் வேணா, நீங்க என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கு தான் ஓப்பனிங் அண்ட் அன்னைக்கு தான் பொங்கல் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. சிம்பு வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுல ஆனா என்னைக்குமே வந்து இந்த மாதிரி செட்பேக் எல்லாம் வந்து உங்களை நிறுத்தினது கிடையாது, நீங்க இதை விட மிகப்பெரிய புயலெல்லாம் தாண்டி இருக்கீங்க, இதுவும் கடந்து போகும், உண்மையான திருவிழா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில இருந்து 2 டாப் ஆக்டர்ஸ் வந்து ட்வீட் பண்ணிருக்காங்க. அதே 2 பேரை மட்டும் சொல்றேன்னா, தமிழ் சினிமால நிறைய டாப் ஆக்டர்ஸ் இருக்காங்க, பட் வேற யாருமே வந்து இதை அட்ரஸ் பண்ணல. 2 பேர் தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து பொலிட்டீஷியன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள காங்கிரஸ்ல இருந்து சப்போர்ட் பண்றாங்க. இங்க வந்து நம்ம எதிர்பார்க்காத 2 ஆக்டர்ஸ், ஆக்சுவலா வந்து நிறைய பேர் வந்து விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல இவங்க 2 பேர் சிம்பு அண்ட் ரவி மோகன் அவங்க வந்து சப்போர்ட் பண்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீனா இருக்குது. ஸோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பொலிட்டிக்கலா நடந்துட்டு இருக்கிற விஷயம். சரி விடு மதன், படம் எப்போதான் வரும், அந்த மேட்டருக்கு நீ வா அப்படின்னு சொல்லி. இது பொலிட்டிக்கல் இல்ல, இது வந்து சினிமாவும் பொலிட்டிக்ஸும் நடந்த ஒரு விஷயம். நான் கோர்த்து உள்ளவங்க 2 பேர். பட் எனிவே இதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அப்போ வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் எப்போ தான் வரும், போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. எந்த நாளுக்கு போஸ்ட்போன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அன்கிளியர். ஐ வில் டெல் யூ வை. ஏன்னால் 18th டிசம்பர் வந்து படத்துக்கு சர்டிபிகேட் வேணும்னு சொல்லிட்டு தட்கல்ல அப்ளை பண்ணிருக்காங்க. படத்துல வந்து கமிட்டி வந்து உட்கார்ந்து பார்த்திருக்காங்க. அவங்க பார்த்துட்டு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய கமிட்டி வந்து 27 கட்ஸ் வந்து மேக் பண்ணிருக்காங்க. ஓகேவா, 27 கட்ஸ்ங்கிறது வந்து நார்மலா படத்துக்கு வரக்கூடிய கட்ஸ் கிடையாது. ஜெனரலா 10 வரும் 15 வரும். பட் இதுல 27 கட்ஸ் வந்து படத்துல மேக் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சர்டிபிகேட் யூஏ கொடுக்கறதுக்கு அக்ரி பண்ணிருக்காங்க. ஆனா அதுலயுமே பார்த்ததுல ஒருத்தங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சர்டிபிகேட்டை நிறுத்தி வச்சுட்டாங்க. 5 பேர்ல ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா 4 பேர் தான் கொடுக்கலாம்னு சொல்றாங்கல்ல. 27 கட்டையும் நாங்க சரின்ட்டோம், எதையுமே நாங்க கண்டெஸ்ட் பண்ணல, இல்ல நாங்க இதை கட் பண்ண மாட்டோம், நாங்க எதுவுமே சொல்லல, நீங்க சொன்ன எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்றப்ப இப்போ சர்டிபிகேட்டை தாங்கன்னா அப்பவும் தரமாட்டேங்கிறீங்க, நாங்க வந்து தொண்டை தண்ணி வத்த வந்து மொட்டை மாடியில இருந்து கத்திட்டு இருக்கோம். உண்மையிலே இதே வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க, ஷவுட்டிங் ஃப்ரம் த ரூஃப் டாப் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு கத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து 500 கோடி போட்ட ப்ரொடியூசரோட நிலைமையை கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு பெரிய ஒரு ஓப்பனிங் டேட் இருக்குது, நீங்க லேட்டரா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம், ஆனா படம் டேட் வந்து இதுதானே. சோ நீங்க வந்து ஜான் 9ல இருந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 10 டேஸ்க்கு வந்து தமிழ்நாட்டுல லீவ் இருக்குது. 10 டேஸ்க்கு தமிழ்நாட்டுல லீவ் இருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு லீவ் வந்து மறுபடியும் கிடைக்காது, இந்த வருஷம் ஃபுல்லா கிடையாது. சோ அப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஹாலிடே, இந்த ஹாலிடேவை வந்து நீங்க தள்ளி போட வைக்கிறது இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி தான் கோர்ட் அப்ரோச் பண்ணாங்க. கோர்ட் வந்து 2 நாள் இது வரைக்கும் ஹியரிங் எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்த ஹியரிங் ஃபைனலா வந்து அவங்க என்னைக்கு ஸ்கெடியூல் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 10:30 AM January 9. ஸோ நாளைக்கு தான் படம் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆக வேண்டியது. ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் ஷோவோட டைம் அது கரெக்டா. ஸோ அந்த டயத்தில் 10:30 மணிக்கு வந்து January 9 அன்னைக்கு வந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறோன்னு இருக்காங்க. அப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அதான் நாளைக்கு படம் அப்போ ரிலீஸ் ஆயிடுமா, நாங்கள் மறுபடியும் தியேட்டருக்கு போகலாமான்னு கேட்டிங்கன்னா நாட் ரியலி. ஏன்னா இங்க வந்து அவங்க சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் இதுல பிரச்சனைகள் அடுத்து என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். ஸோ கோர்ட் வந்து முதல்ல சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கொடுக்கலன்னு சொன்னா முடிஞ்சு, மறுபடியும் அது வேற கதை. பட் ஒருவேளை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா, கொடுக்கலன்னு சொன்னா படம் தெரியல, அது மறுபடியும் போய்கிட்டே இருக்கும், அது வேற ப்ராசஸ். கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலுமே நாளைக்கு ரிலீஸ் ஆகுறதுல சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னு சொல்றேன், கொடுத்துருங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க அந்த சர்டிபிகேட் அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டு போய் சிபிஎஃப்சியை போய் மறுபடியும் அப்ரோச் பண்ணணும். அவங்க அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் சிபிஎஃப்சி வந்து அதுக்கு அக்ரி பண்ணி ஓகே கொடுக்குறோன்னு சொல்லி அவங்களும் சைன் போட்டு அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கணும். இவங்க சர்டிபிகேட்டை வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லா வந்து அந்த மொத்த படத்தையும் ரெடி பண்ணி அனுப்பணும். ஸோ இது ஒரு ப்ராசஸ் ஆகும். இது வந்து இமிடியேட்டா 1 hourல நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இட் வில் டேக் டைம். பட் இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இது வந்து சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா, இதுக்கப்புறம் சிபிஎஃப்சி சைட்ல இருந்துகிட்டு, அதாவது சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அத்தாரிட்டி இருந்துகிட்டு இல்ல எங்களுக்கு இதுல இன்னும் பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க ஒருவேளை நினைச்சு அவங்க கேஸை எஸ்கலேட் பண்ண நினைச்சாங்கன்னா இது இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்குது. 2 ஜட்ஜ் பெஞ்சுக்கு போகலாம், அதுக்கப்புறம் வந்து இன்னும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், இது இழுத்துக்கிட்டே போக வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனையும் இருக்குது. அவங்க அதை ஆப்ஷன் எடுப்பாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. பட் நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு இந்த சிங்கிள் ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட் பிடி ஆஷா, ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அவங்க தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாங்க. அது நாளைக்கு காலையில Jan 9 மார்னிங்
ஈவினிங் 10:30க்கு வந்து வரப்போகுது. எப்படி பார்த்தாலும் படம் போஸ்ட்போன்டு தான். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்ல. மேபி ஒரு ஒரு மிகப்பெரிய அதிசயம், ஏதாவது மிராக்கிள் நடந்து அவங்க சர்டிபிகேட்டையும் கொடுக்க சொல்லிட்டு டீம் வந்து ஒரு பயங்கர சூப்பர் ஃபாஸ்டா வேலை பார்த்து, ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே எல்லா இடத்துலயும் கேன்சல் ஆகி அந்த தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும், உலகம் ஃபுல்லா இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணணும். ஏன்னா 5000 ஸ்கிரீன்ஸ்ங்கிறாங்க, மறுபடியும் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். இப்பதான் ரீஃபண்ட் பண்ணிருப்பாங்க, நிறைய இடத்துல கேன்சல் ஆயிடுச்சுன்னு. இது எல்லாத்தையும் அவங்க ரீஸ்டார்ட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு மேபி படம் வந்து 11th or 12th ரிலீஸ் ஆகலாம். அதாவது நாளைக்கு காலையில சர்டிபிகேட் கொடுத்தாலும். பட் அது கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது பெரிய சேலஞ்ச். எப்படி பார்த்தாலும் ஜான்ல 11 or 12க்கு மேல படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பாக்குறப்ப அப்படிதான் தோணுது. எப்படியாவது இந்த ஹாலிடேவை கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரொடியூசர் நினைப்பாங்க. ஏன்னா இதுதான் ஹாலிடே. அதுக்கப்புறம் நீங்க வந்து அதான் சொல்றேன்ல, இவ்வளவு பெரிய லீவ் கிடையாது. பிப்ரவரி ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த எக்ஸாம் சீசன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். எல்லா இடத்துலயுமே இந்த போர்டு எக்ஸாம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் அந்த மார்ச்சுமே அந்த எக்ஸாம் சீசன் தான் இருக்கும். ஏப்ரல் எலெக்ஷன், இந்த படத்தை எப்படியாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு சொல்லி யோசிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்குள்ள படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு புஷ் பண்ணுவாங்க. பட் அது எல்லாமே இஃப் கோர்ட் சேஸ் ஓகே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், நீங்க சர்டிபிகேட்டை கொடுங்க அப்படின்னு சொன்னால் மட்டுமே. பட் என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு நம்ம காலையில பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போட்டு எப்படியாவது போகணும் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியாம ஏன்டா எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சோ தட் அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது ஈஸியா தெரியும். நீங்க இந்த மாதிரி நம்ம ஊர்ல மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டட் விஷயங்களையும் ஈஸியா சிம்பிளா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க மதங்கோடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MT ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களை வந்து ஈஸியா சேரும். ஓகேவா? I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.